இப்போ பாருங்கள், செம்ம கிறிஸ்பியாக இருக்கும். இந்த பிஸ்கெட் செய்ய நான் வந்து 50 கிராம்ஸ் பட்டர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா கொக்கோ பவுடர் பார்த்தீங்கன்னா 6 கிராம்ஸ். இந்த பட்டரை வந்து நான் வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு இப்போ வந்து இதோட சுகர் சேர்த்து மிக்ஸ் பண்ணோம். சுகருக்கு வந்து நான் நாட்டு சக்கரை கரெக்டாக வந்து 90 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பட்டரையும் இந்த நாட்டு சக்கரையும் ஒன்றா சேர்த்து இப்போ மிக்ஸ் பண்ணணும். நல்லா ஒரு பீட்டரை வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இது கொஞ்சம் வந்து கை வந்து என்னால் மிக்ஸ் பண்ண முடியல, எனக்கு ஜாயின்ட் பெயின் இருக்குதால. அதனால் நான் பீட்டரில் மாற்றிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ நல்லா அந்த சைட்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்க்ராப் பண்ணி இந்த பட்டரையும் இந்த சர்க்கரையும் நல்லா முடிஞ்ச அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இவ்வளோ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் நாட்டு சர்க்கரையில் லம்ஸ் இருந்துச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு மிக்சியில் அரைச்சிட்டு சேர்த்திங்கன்னா இன்னும் பெட்டர். ஸோ இதில் வந்து நான் வந்து ஒரு 3 to 4 ட்ராப்ஸ் வந்து வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்குறேன், கொஞ்சோண்டு சால்ட். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கொக்கோ பவுடரை ஜலிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. அதையும் வந்து இப்போ என்ன பண்ணணும்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த கொக்கோ பவுடரை இப்போ நான் கம்ப்ளீட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் இதில் வந்து நான் நட்ஸ் பவுடர் பண்ணி சேர்க்க போகிறேன். நான் வந்து பாதாம் பம்ப்கின் சீட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதை மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சிட்டு இதில் சேர்த்துட்டேன். இப்போ வந்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் இதில் வந்து நான் வந்து 20 கிராம்ஸ் வந்து வீட் ஃப்ளார் கோதுமை சேர்க்குறேன். ஸோ இது கரெக்டாக நான் 20 கிராம்ஸ் மெஷர் பண்ணிவிட்டு இதையும் நல்லா ஜலிச்சுட்டு இதையும் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறேன். இதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கரெக்டாக வந்து 59 கிராம்ஸ் ஒரு 60 கிராம்ஸ் ரவுண்டாக வந்து ஸ்ப்ரவுட்டட் ராகி ஃப்ளார் சேர்த்துருக்கேன். இது வந்து கம்பு மாவு முளைக்கட்டி அரைச்சிருக்கேன். ஸோ அதை சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது வந்து கொஞ்சம் பவுடராக தான் இருந்துச்சு. நான் இதில் வந்து பால் எதுவும் சேர்க்கல, தண்ணி தான் சேர்த்தேன். தண்ணி கொஞ்சோண்டு சேர்த்துட்டு அப்படியே நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி நல்லா கம்பைன் பண்ணியாச்சு. ஸோ கொஞ்சம் சேர்த்தாலே போதும் தண்ணி, உங்களுக்கு அப்படியே கம்பைன் ஆகிடும் அந்த மாவு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து குக்கி ஷேப் பண்ணிவிட்டு பேக் பண்ண வேண்டியது தான். நான் வந்து குக்கி கட்டரில் வந்து ஸ்டார் அண்ட் சர்க்கிள் ஷேப் எடுத்திருக்கேன். நான் சர்க்கிள் மட்டும் தான் எடுத்தேன், என் பொண்ணு வந்து ஸ்டார் பிஸ்கெட்ஸ் கேட்டதால். ஸோ 2 ஷேப்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இன்னமேட்டு நம்ம கீழே மாவை வச்சுட்டு மேலே ஒரு பேக்கிங் ஷீட்டை வச்சு திரட்ட போது உங்களுக்கு ஈஸியாக நான் அந்த வந்து சப்பாத்தி மாவு பதத்தில் வந்து உங்களுக்கு திரட்ட முடியும். இதுக்கப்புறம் நம்ம குக்கி கட்டரை வச்சுட்டு நம்மளுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ட்ராக் பண்ணிவிட்டு அந்த பேக்கிங் ஷீட் மேலே போய் வச்சிடலாம். ஸோ உடையவே உடையாது. பிஸ்கெட்ஸ் ஒன்ஸ் உடஞ்சி ஜாயின் பண்ணி வச்சிங்கன்னா பேக் ஆகிட்டு வரப்போது உடஞ்சி தான் வரும். ஸோ நான் இந்த திக்னஸில் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கூட திக்காக எடுத்துக்கலாம். ஸோ மிச்ச மாவை நம்ம குக்கி கட்டரை வச்சு நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் மிச்ச மாவு இருக்குல்ல, அதை ஒன்றா சேர்த்திங்கன்னா மறுபடியும் சேர்ந்துடும். ஸோ அதையும் பேக்கிங் ஷீட் கீழே வச்சுட்டு திரட்டிட்டு நம்மளுக்கு என்ன ஷேப் வேணுமோ போட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம் பேக்கிங் ட்ரேயில். இதுக்கப்புறம் நான் ஓடிஜி வந்து 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உள்ளே வச்சுட்டு கரெக்டாக 180 டிகிரிக்கு டாப் பாட்டம் ஃபேன் மோடில் 30 மினிட்ஸ் வச்சேன். நீங்கள் வெறும் டாப் பாட்டம் ஃபேன் இல்லாத கூட வைக்கலாம், உங்களுக்கு நல்லா பேக் ஆகும். ஸோ கரெக்டாக நான் 30 மினிட்ஸ் வச்சேன். நாட்டு சக்கரை அங்கங்கே லம்ஸ் இருக்குதுன்னு சொன்னால அங்கே பாருங்கள், அங்கங்கே வெடிப்பு மட்டும் வந்துச்சு. ஸோ கரெக்டாக பிஸ்கெட்ஸ் எடுத்துகிட்டு நான் அதுக்கப்புறம் ஆற வச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஹாய், நேற்றுக்கு வந்து நான் வந்து பிஸ்கெட்ஸ் பண்ணேன். நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த ஸ்ப்ரவுட்டட் ராகியில் பண்ண பிஸ்கெட்ஸ். நான் வந்து நேற்றுக்கு இதை டேஸ்ட் பண்ண போது இதை வந்து நம்ம சின்ன வயசில் பூஸ்ட்லாம் குடிப்போம்ல, பூஸ்ட் ஸ்பூன்லலாம் எடுத்து சாப்பிடுவோம், எக்ஸாக்டாக அதே டேஸ்ட்டில் தான் இருந்துச்சு. ஆனால் அதில் நான் யூஸ் பண்ண இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரவுட்டட் ராகி ஃப்ளார் தான். ஸோ இதில் வந்து நான் என்ன சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சேன்னா பட்டர் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி ட்ரை பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. நான் அதை டேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், செம்ம கிறிஸ்பியாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக, அந்த பூஸ்டோட டேஸ்ட். நான் வந்து என்னோட நெய்பர் டாட்டர் கிட்ட கூட கொடுத்தேன். அவள் கூட அதை சாப்பிட்டு பார்த்துட்டு ஆண்டி ஹார்லிக்ஸ் போட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டால். நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் போட்டு ட்ரை பண்ணுறேன். அந்த ரெசிபி ரொம்ப நல்லா வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் கடிச்சு சாப்பிட்றேன் பாருங்க. இது வந்து என்னோட செகண்ட் ட்ரை. இதில் வந்து நான் வந்து சுகர் அதே தான் வச்சுருக்கேன், நாட்டு சுகர் அதே தான் போட்டிருக்கேன். பட் ஃப்ளார் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா சுகர் ஓப்பன் பண்ணி போட்டாங்களா. ஸோ இதோட ரெசிபி வந்து நான் ஷேர் பண்ணுறேன், ஏன்னா இன்றைக்கி தான் இந்த வீடியோ எடுத்துருக்காங்க.